பெற்றது. பாதம் பதித்த இடம் புனிதமுற்றது. இந்த பள்ளி தலம் மகிமை பெற்றது. வேத முரசறைந்து மீண்டு வந்தனை வேத முரசறைந்து மீண்டு வந்தனை அந்த மேலையுலகளந்து ஈண்டு வந்தனை. வேத முரசறைந்து மீண்டு வந்தனை அந்த மேலையுலகளந்து ஈண்டு வந்தனை. பாதம் பதித்த இடம் புனிதமுற்றது. இந்த பள்ளி தலம் முன்னால் மகிமை பெற்றது. உலகுயும் என்றனை எழுமின் விழிமின் முன் செல்க என்றனை தொண்டர் அணியில் வந்து சேரும் என்றனை தூய பணிகள் உளவாரும் என்றனை இந்து நெறியால் உலகுயும் இந்து நெறியால் உலகுயும் எழுமின் விழிமின் முன் செல்க இந்து நெறியால் உலகுயும் எழுமின் விழிமின் முன் செல்க தொண்டர் அணியில் வந்து சேரும் பணிகள் உளவாரும் என்றனை பாதம் பதித்த இடம் புனிதமுற்றது. இந்த பள்ளி தலம் முன்னால் மகிமை பெற்றது. பாதம் பதித்த இடம் புனிதமுற்றது. இந்த பள்ளி தலம் முன்னால் மகிமை பெற்றது. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கரங்களை கட்டி கௌரவ ஆளுநர் அவர்களின் செயலாளர் திரு இளங்கோவன் அவர்கள் ஆரம்பித்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்த என்னுடைய மனமார்ந்த வரவேற்பினை உங்கள் எல்லோருக்காகவும் அறிவியலது நாங்கள் மீண்டும் வரவேற்கிறோம். அதே போன்று I would like also to extend a warm welcome to His Excellency the High Commissioner Ashok Kanta and the Honorable Minister Visavidhasan and the Honorable Parliament, Honorable Governor, Northern Province of Delhi, backbone of the European and Northern Province, and the Honorable Federal Parliament, Honorable Ashok, and the Governor General India, and very warm welcome on behalf of the Education Society and Northern Association.
எங்களுடைய ஸ்டேட் அரை அங்கே போட்டு சென்ற ராமேஸ்வரத்திலே பிறந்த ஒரு பையனாக தன்னுடைய ஆரம்ப கல்வியை எளிமையாக சென்ற ஒரு மாணவனாக தொடர்ந்து அறிவியல் பணிகளை படிப்படியாக முன்னேறி தன்னுடைய தாயையும் தன்னையும் வழிகாட்டலையும் தன்னுடைய அறிவியலையும் மெய்யலையும் இணைத்துக் கொண்ட ஒரு சமாந்தரமாக விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் கொண்டு சமாந்தரத்துடன் சந்திக்கவில்லை என்று சொல்லி ஆனாலும் கூட அந்த சந்திக்கக்கூடியாக நாங்கள் விளக்கியுள்ள நம்முடைய அறிவியலை காணிக்கிறோம். இந்த வழியை அவர்கள் நாம் கிட்டத்தட்ட அவர்களுக்கு வாழ்க்கையை எதிர்காலத்தில் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய சாதனைகளாக என்னுடைய அறிவியல் நிலையை 5 இடங்களை சோதனைகளை விட நான் இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியை என்னுடைய சாதனையாக சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் கொண்டு ஒரு முறை உற்சாகமான கருத்துக்கள் மூலம் அவரை ஒரு நிலைமை சின்னமை கொண்டு வழங்கியிருக்கோம். நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் வித்யாரண்யா அவர்களே, மாண்புமிகு ஆளுநர் சந்திரஸ்ரீ அவர்களே, மேல்நிலை கல்வி அசோக் மந்தா அவர்களே, மாண்புமிகு திரு அஸ்வர் அவர்களே, திரு மகாலிங்கம் அவர்களே, ஸ்ரீ கணேஷ்ராஜா அவர்களே, யாழ்ப்பாண பெருமக்கள் அவர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம், உங்களுக்கு வணக்கம். நண்பர்களே, யாழ் இந்து கல்லூரியில் வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்களை சந்தித்து உரையாட கிடைத்த வாய்ப்புக்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். 1890 தொடங்கி இன்றைக்கு 322 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய மிக பழம்பெருமை படைத்ததுதான் இந்த இந்து கல்லூரி. அப்படிப்பட்ட நீண்ட நெடிய பராமரிப்பு கொண்ட ஒரு கல்லூரி 121 ஆண்டுகள் கல்விப்பணி செய்துள்ள ஒரு கல்லூரியில் இருக்கும்போது அதன் பெருமை என்ன, என்று நினைத்து பார்த்தேன். நினைக்க நம் பால்வெளியில், அதாவது நம் பால்வெளியில் நடக்கும் ஒரு அருமையான நிகழ்ச்சியை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பூமி தன்னைத்தானே சுற்ற 24 மணி நேரமாகும். இரவு பகலும் நிகழ்கின்றன இந்த நிகழ்ச்சி. அதே பூமி சூரியனை சுற்றுகிறது. அது ஒரு சுற்றுவதற்கு ஒரு வருடமாகிறது இல்லையா? அதாவது உங்கள் இந்து கல்லூரி பூமியில் இருப்பதால் இதுவரை 121 முறை சூரியனை சுற்றி சுழன்று பல மாணவ நட்சத்திரங்களை உருவாக்கி
எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். எனவே யார் இந்து கல்வியில் அதை நெருங்கிய நிறுவனர்களின் தொலைநோக்கு பார்வையையும் அவர்களின் சமுதாய பார்வையையும் தமிழ் வழி கல்வி முறையையும் தமிழை வளர்க்கவும் கல்வி தமிழ் மாணவர்களுக்கு கிடைத்த இந்த கல்லூரியின் நிறுவனங்களும் அவருக்கு பின்பாக வந்த நிர்வாகிகளும் ஆசிரியர்களுக்கும் இந்த கல்லூரியில் படித்து பயின்று உலகத்தில் பல்வேறு உயர்ந்த பதவிகளுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் இந்நன்னாள் மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எழுச்சி பெற்ற மனங்களை பார்க்கிறேன், உங்கள் உற்சாகத்தை பார்க்கிறேன். நீங்கள் எல்லோரும் வெற்றியடைய வளமாக வாழ்கிற ஒரு சிறு கவிதை மூலம் என் கருத்தை உங்களுடன் பயிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த கவிதையின் தலைப்பு வாழ்வினால் பறந்து கொண்டே இருக்கிறேன். தலைப்பு என்ன? வாழ்வினால் பறந்து கொண்டே இருப்பேன். பறந்து கொண்டே இருப்பேன் என்பதால் இதை எல்லோரும் என்னிடம் சேர்த்து சொல்கிறீர்களா? சொல்றீங்களா? ஏன்? எதனோ I am born with potential. I am born with potential. I am born with goodness and trust. I am born with ideas and dreams. I am born with greatness. I am born with greatness. I am born with confidence. I am born with wings. So, I am not meant for crawling. I have wings. I fly. I fly. I fly. How many of you fly? Fly? All of you? You fly. Okay, நான் பறந்து கொண்டே இருப்பேன். பறக்க வேண்டும் என்ற உணர்வு வாழ்வில் பெரிய லட்சியத்தை அடைய வழிவகுக்கும். அந்த லட்சியத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னால் வெற்றி அடைய முடியும். நண்பர்களே, உன்னால் வெற்றி அடைய முடியும். 2020க்குள் வளமான நாட்டை நாம் காண்போம். இந்தியா, ஸ்ரீலங்கா வளமான நாடாக மாறும். நண்பர்களே, உங்களுடைய அனைவரையும் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். லீட் இந்தியா 2020 அமைப்பின் ஆச்சாரியா சுதர்சன்கி அவர்களால் ஆந்திர மாநிலத்தில் தொடங்கப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 மாநிலங்களின் வெளிநாடுகளில் வைக்கும் இந்தியர்கள் பட்டியலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பல லட்சக்கணக்கான மாணவர்களை சந்தித்து நான் மாணவர்கள் 10 உறுதிமொழிகளில் இருந்து சிறப்பு பயிற்சி அளிக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் சிறப்பு பயிற்சி அளித்து மாணவர்களை திறம்பட செயல்பட வழிநடத்தும் விதமாக மாணவர்களுக்கு அந்த 10 உறுதிமொழிகளில், அதாவது கீழ்கண்ட வழிகளில் பன்முக பயிற்சி அளிக்கிறார்கள். உண்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக எப்படி வாழ்வது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுகள் எப்படி நடப்பது, அடுத்தவர்களை மதிக்கவும் அடுத்தவர்களை பாராட்டும் பண்பை எப்படி வளர்த்து கொள்வது, பொருளுடன் எப்படி வாழ்வை எதிர்கொள்வது, தன்னம்பிக்கையுடன் எப்படி வாழ்க்கை சவால்களை சமாளிப்பது, பேச்சு மற்றும் தொடர்ந்து திறனை எப்படி வளர்த்துக் கொள்வது, கூடி உழைத்தால் வெற்றி மிகப்பெரிய வெற்றியை செய்யலாம் என்ற தத்துவத்தை முக்கிய வைப்பது, கற்பனை தேர்தலுடன் கூடிய தலைமை பண்பை எப்படி வளர்த்துக் கொள்வது என்ற தனித்தன்மையை கற்றுத்தருவது, கோபத்தையும் சோப்புடையும் சுயநல நோக்கை பெற்றால் எப்படி நாம்